சிம்பிளா, ஈஸியா ரவைய வச்சு நம்ம ஒரு பட்டர் முறுக்கு பண்ண போறோம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா பண்ணலாம். இதுக்கு 1 கப்பு தண்ணி ஊத்திட்டு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா எள்ளு போட்டுக்கலாம். இதில வந்து ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதான் வந்து ஃபைனான சிரோட்டி ரவை. இத வந்து நம்ம 1/2 கப் போடுறோம். நார்மல் ரவைனா நீங்க அரைச்சு போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த ரவை கிடைச்சது அப்படின்னா, நீங்க வாங்கி பாருங்க. இது வந்து கர்நாடகால எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இப்போ இத வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். நம்ம எப்படி கொழுக்கட்டை பண்ணுமோ அதே மாதிரி தான். எந்த மாவையுமே வறுத்து, அரைச்சு பண்ணணும்னு அவசியமே இல்ல. இப்போ பட்டர் வந்து 1 கியூப் போடுறேன். இதெல்லாம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். அதனோட சூட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடும். பட்டர் இல்ல அப்படின்னா, நீங்க ஆயில், நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் முறுக்கு அப்படிங்கிறதுனால நான் இத ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்த மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே தேவையில்ல. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிரணும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள போதும் நமக்கு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பிடிக்கு அப்படின்னா, நீங்க மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நான் வந்து இதில அரிசி மாவு மட்டும் தான் போடுறேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, முறுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும். நீங்க வந்து அரிசி மாவு இல்ல அப்படின்னா, கடலை மாவு போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதில நான் வந்து 3/4 கப் அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்க ரவைக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியா வேணாம். மீடியமா இருந்தா போதும். சாஃப்ட்டா இருக்கணும். அதே சமயம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணும். ஸ்டிக்கியா இருக்கக்கூடாது அவ்வளோதான். ஸோ நான் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முறுக்கு ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இது வந்து கர்நாடகால வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. ரவ முறுக்கு அப்படிங்கிறது. இப்போ இத மூடி வச்சிரணும். இம்மீடியட்டா நீங்க செய்ய ஆரம்பிச்சிரணும். நான் ஏன் மூடி வச்சிருக்கேன் அப்டின்னா, அது வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இதில வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, இந்த மாவு வச்சு அப்படியே டைரக்ட்டா பிழிஞ்சு விடலாம். இல்ல அப்டின்னா, நீங்க ஒரு தட்ல பிழிஞ்சு விட்டு கூட பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல சூடான எண்ணெயா தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்ல கண்டிப்பா நீங்க வச்சிருக்க கூடாது. ஸோ நான் வந்து 2, 3 பிழிஞ்சதுக்கு அப்புறமே அந்த ஆயில் வந்து அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பிழிஞ்சிட்டுட்டு நல்ல ஒரு கிரிஸ்பியா வர வரைக்கும், அந்த ஆயில் சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பிழிஞ்ச உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். கொஞ்சம் விட்டுருங்க. அது செட் ஆகணும் ஆயில்ல. அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஸோ இதிலேயே தேன்குழல் முறுக்கு, பக்கோடா, ஓமப்பொடி எது வேணாலும் நீங்க பண்ணலாம். ஸோ இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து சத்து அடங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். எடுத்தோனே டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க. இருக்கிற ஆயிலுமே அதில போயிடும். இப்போ நான் வந்து தட்ல பிழிஞ்சு விட்டு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இது வந்து டைரக்ட்டா ஆயில்ல பிழிய முடியாதவங்களுக்காக நான் இப்படி வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்க இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு டைரக்ட்டா எடுத்தும் போடலாம். சின்ன சின்னதா கட் பண்ணியும் போடலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயோட சூடு கையில படாம இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்குனா அந்த முறுக்கு போடுறதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஸோ இதில ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா, நீங்க பூண்டு முறுக்கு மாதிரி பூண்டு, வரமிளகாய நல்லா அரைச்சு போடலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காய முறுக்குன்னு போடுறாங்க. அதுவும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம தயிர் ப்ளஸ் பச்சை மிளகாய். இது வந்து ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறமா ஓமம் வச்சு பண்றது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரணத்துக்கு ஸோ அப்படியும் போடலாம். எள்ளு பிடிக்கலன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம். ஸோ அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மகிழம்பூ முறுக்குன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பாசி பருப்புல பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி, பொங்கல் டைம்ல நமக்கு அரிசி மாவெல்லாம் ஊற வச்சு காய வைக்க இடம் இல்ல, டைம் இல்ல அப்படிங்கும்போது, இது மாரி இன்ஸ்டன்ட்டா போட்டு குடுத்துடலாம். இது வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், புளி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருந்தனாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். ஸோ இதுலயே நீங்க பாலக்கீரை, பீட்ரூட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவும் அரைச்சு போட்டு பண்ணலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க.